வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் நெட்ல ரிலீஸ் ஆனது குறித்து அந்த நடிகரே எதுவும் பேசாத பட்சத்துல தயாரிப்பாளர் சங்கத்தினர் இதனால யார் யாருக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிருக்கு என்று அவங்களுடைய மனக்குமுறல்களை பிரஸ் மீடியா முன்னாடி வெளிப்படுத்தியிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த ஆர்கே செல்வமணி இந்த படம் குறித்து எப்படி இது வெளியான இருக்கும் என்று அவருடைய கருத்து சொல்றாரு, கேளுங்க. அது அவங்க ஆக்குறவங்க அவங்க ஆக்கிட்டது, அவங்க அரசியல்வாதிகள். தம்பி அவங்க சார்ந்தவங்க பேசுறாங்க. நாங்க ஒரு தொழில்துறை அமைப்புல இருக்கோம். இது விஜய் படத்துக்கு மட்டும் இது நடந்துருந்தா நாங்க பேசலாம். விஜய் படம் மட்டும் தான் இன்டர்நெட்ல வந்ததா? ரஜினி சார் படத்துல, கமல் சார் படத்துல அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாளே வந்துட்டு இருந்தது. இல்ல அப்ப ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்தது. இந்த படம் ரிலீஸ் முன்னாடியே வந்துடுது. அதான் மற்ற படம்லாம் ரிலீஸ் ஆக இன்டர்நெட்ல வராம இது மட்டும் வந்துருச்சுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க சொல்றதுல. எல்லார் படமும் வருது, சாதாரண ஓடாத படம் கூட வந்துடுது. இந்த படம் மட்டும் இல்ல. இது ஏதோ இவருக்கு விஜய் படத்துக்கு மட்டும் ஏற்பட்ட ஆபத்துன்னா நீங்க சொல்லலாம் அது மாதிரி இது மாதிரின்னு. கேட்டீங்களா என்ன சொல்றாருன்னு? அதாவது இந்த படம் நெட்ல ரிலீஸ் ஆனதுனால எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. பாதிப்புனா 500 கோடிக்கு மேல, குறிப்பா தயாரிப்பாளர் கே வெங்கட்ராமன் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவரால் பேச முடியாத சூழ்நிலையில அவர் இருக்காரு. இதனால ஆயிரக்கணக்கான அந்த டெக்னீசியன்ஸ், பெப்சி தொழிலாளர் சங்கத்தினர்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த படம் தயாரிப்புக்கு உதவியாக இருந்த டெக்னீசியன்ஸ் அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆனாக்க அதன் மூலமாக அது ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது திருவிழா கொண்டாட்டம் போல இருக்கும். ஒரு உச்ச நடிகரோட படம். அதன் மூலம் அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும், அது நல்லா ஓடுவதன் மூலமாக இன்னும் பல படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கு தொழில் கிடைக்கும். இப்படியெல்லாம் பல ஆப்ஷன்கள் இருந்தது. ஆனா இது திருட்டுத்தனமாக நெட்டில் வெளியிட்டதுனால இது பலாயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அவங்க நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதுக்கும் அரசியலுக்கு, இந்த படம் நெட்டில் விட்டதுக்கும் அரசியலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஏதோ முதல் முறையா என்ன? இதுக்கு முன்னாடி பல படங்கள் ரிலீஸ் ஆன பிறகும் நெட்டில் வந்திருக்கு, ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியும் வந்திருக்கு. அதாவது ரஜினி சார், கமல் சார் படங்கள்லாம் கூட இந்த மாதிரி நெட்டில் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி அரசியல் காரணம்னு நம்ம சொல்லலாம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி இப்படி சொல்லும்போது நிருபர்கள் குறுக்கிட்டு உடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா இளம் தலைவர் உதயநிதி அவர்களும் எல் முருகனும் சேர்ந்து தான் இந்த படத்தை வெளியிட்டுட்டாங்க, சேட்டலைட் மூலமா வெளியிட்டுட்டாங்கன்னு சொன்னாரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு. அப்போ உடனே ஒரு தயாரிப்பாளர் சொல்றாரு, இந்த எருது புண்ணோட வழிய காக்கா அறியாது, அந்த மாதிரி தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள். எங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாங்க அந்த மாதிரி பல கோடிகளை இழந்திருக்கோம். தயாரிப்பாளர்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இந்த நேரத்துல நாங்க அரசியல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இந்த நடிகருக்கு மட்டும், இவருக்கு மட்டும் அப்படி நடந்திருந்தாக்க நாம சொல்லலாம் இது அரசியல் காரணங்கள் என்று. இந்த மாதிரி பல நடிகர்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு. இன்னொன்று விஷயம், நடிகர் கமல்ஹாசனும் இது குறித்து பல்வேறு நடிகர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆர்கே செல்வமணி விளக்கம் சொல்றாரு, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது அரசியலை சொல்லலை. அவர் இந்த டிஜிட்டல் மயமானதுனால இப்போ ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்பணும்னா கூட நம்ம டிஜிட்டல் மூலமாகத்தான் அனுப்புகிறோம். அப்படி வரும்போது இந்த படம் ஷூட் ஆன உடனே பல பேர்த்திட்ட போகுது. இது நான் நேத்தே இந்த படம் எப்படி தயாரிச்சு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டேபிளுக்கெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னேன். ஒரு 7-8 இடத்துக்கு இந்த காப்பி போகுது. இந்த காப்பி போகும்போது அப்போ யாருக்கிட்ட இருந்து எப்படி இந்த படம் லீக் ஆகுது என்று சரியாக எங்களால கண்டுபிடிக்க முடியல. இத மத்திய மாநில அரசுங்களும் ஒன்றிய அரசும் சேர்ந்துதான்
உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள் சொல்றாங்க. இது இந்த இதுல நம்ம அரசியலை புகுத்த வேண்டாம், நாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அவங்களுடைய மனக்குமறல்களை வெளிப்படுத்துறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப இந்த திரைப்படத்துறை சங்கத்தினர் என்பவருக்கும் இந்த படத்துக்கும் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனாலும் இந்த படம் இப்படி வெளியானதுனால அவங்களுடைய படங்களும் ஃபியூச்சர்ல பாதிக்கப்படலாம் அப்படின்ற அந்த அச்சத்துல அவங்களுடைய கவலைகளை மனக்குமுறல்களை பிரஸ்காரங்க முன்னாடி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல நேரடியா தொடர்புடைய நடிகர் அந்த விஜய் உச்ச நடிகர் அவர் இது குறித்து இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. ஒரு கருத்து சொல்லல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. இது யாரால நடந்தது, எப்படி நடந்தது, அல்லது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கூட வாய் திறக்காம இருக்காரு. இவரால யாருக்கு என்ன பயன் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை ஃபாலோ பண்ற அந்த ரசிகர்கள் யோசிக்கணும். தனக்காகவே பேசாதவர் மக்களுக்காக பேச போறாரா அப்படின்னு யோசிக்கணும். உண்மையிலேயே இந்த படம் இணையத்துல வந்தது வருத்தத்தை தான் தெரிவிக்கிறது. நேத்து அரசியல் விமர்சகர்கள் இந்த படம் 2 பேத்துக்கிட்ட தான் இருக்கும். ஒன்று சென்சார் போர்டில் இருக்கும், இன்னொன்று ப்ரொடக்ஷன் தயாரிப்பு தரப்புல இருக்கும் அப்படின்ட்டு நேற்று கருத்து சொல்லியிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் இது ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினர்லாம் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப கவலையாகவும் பேச முடியாத தன்னுடைய வருத்தத்தை வெளியே கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காரு அப்படின்ட்டு அவர் சார்பா இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த படம் யாரால் எப்படி லீக் ஆனப்பட்டது என்று இந்த இன்டர்நெட் உரிமை என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்துக்கு இது தொடர்பு இல்லைன்னா ஆயிரக்கணக்கானோரோட வாழ்வாதாரம் இது. அப்படி இருக்கும்போது இது யார் மூலமா எப்படி இந்த பதிப்பு வெளியே வந்தது என்று கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுத்து இதுக்கு மேல இனிமே இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்கள் கேட்டிருக்காங்க. அதை நம்மளும் வலியுறுத்துவோம். இந்த நடிகர் முதல்ல இது குறித்து பேசணும். இது யார் மூலமா லீக் ஆனது என்னன்னு கண்டுபிடிக்கணும், பேசணும், தனக்காக தான் முதல்ல பேசிக்கணும்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிட்டு இது குறித்து நம்ம நண்பர்கள் இந்த படம் எப்படி இன்டர்நெட்ல வெளியே போயிருக்கோம், உங்களுக்கு அது குறித்த புரிதல்களோ அறிதல்களோ இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.